63 நாயன்மார்கள் வீதி உலாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற தேவகிரீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவமான 63 நாயன்மார்கள் வீதி உலா இன்று காலை நடைபெற்றது. அதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகளில் 63 நாயன்மார்கள் அமர்த்தப்பட்டு தாழக்கோயிலான பக்தவச்சரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சிவவாத்தியத்துடன் மேளதாளங்களுடன் புறப்பட்டு வந்தபோது பொதுமக்கள் தீப ஆராதனை காண்பித்து வழிபட்டனர். 63 நயன்மார்கள் வீதி உலாவை ஒட்டி திருக்கழுக்குன்றம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கிரிவலம் வந்தது குறிப்பிடத்தக்கது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக திருக்கழுக்குன்றம் இன்ஸ்பெக்டர் நடராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை ஆரவாரத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஈழக்குடிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பகவதியம்மன் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையில் இந்த போட்டி சிறிய மாடு, பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 14 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு 9 கிலோமீட்டருக்கும் சிறிய மாட்டு வண்டிக்கு 6 கிலோமீட்டர் தூரமும் எல்கை நிர்ணயிக்கப்பட்டு போட்டியானது நடைபெற்றது. சாலையில் துள்ளி குதித்தும் ஒன்றையொன்று முந்தி சென்ற போட்டியை காண சாலை நெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயபெருமாளுக்கு ஆதரவாக அதிமுக போகலூர் ஒன்றிய செயலாளர் லோகிதாசன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை மாவட்டம் செட்டியப்பட்டி, தொட்டப்ப நாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தொட்டப்ப நாயக்கனூரில் கிராம மக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின் அங்குள்ள ஜமீன் கோவிலில் சுவாமி வழிபாடு நடத்தி வாக்கு சேகரித்தார். நவாஸ்கனிக்கு ஆதரவாக திமுக போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடன் அமைச்சர் ராஜகண்ணப்பன், மகன் பிரபு, ராஜகண்ணப்பன் பங்கேற்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் நவாஸ்கனிக்கு ஆதரவாக திமுக போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் பொட்டித்தட்டி, MS நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் வழிநெடுகிலும் மஞ்சள் திலகமிட்டு ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதில் திமுக கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.